நினச்சதை சாதிக்க முடியல அப்படிங்கிற வருத்தம்னு பார்த்தா எஸ். ஏன்னா எல்லாருமே நடிக்க வரும்போது வந்து அந்த ஆசையோடு தானே வருவோம். சினிமாவில் நடிக்கணும், நம்ம நல்லா டான்ஸ் ஆடுவோம், நம்ம இதுக்காக எல்லாமே கற்றுக்கிட்டோம். அந்த டைமில் சொல்கிறோம். ஸோ கற்றுக்கிட்டோம், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஸ்க்ரீனில் இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். அதை பார்த்து 4 பேர் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சி வந்தோம். ஆனால் அந்த பெரிய ஸ்க்ரீனில் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் எதுவுமே, டான்ஸ் ஃபைட்டை விட்டுரு, நடிக்கிறதுக்கு உண்டான கரெக்டான வாய்ப்பே கிடைக்கல. பெரிய ஈவெண்ட்லாம் சொல்லலை, கிடைச்சால் அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு ஆசையில் இருக்கும்போது அந்த வாய்ப்பே கிடைக்கல. அப்படிங்கிறப்போ அழுகதான் வருது. அது ஒரு மாதிரி இப்போ வருது எல்லாமே. ஆனால் அந்த வயசுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பீக் பிளட்டில் இருக்கும்போது, அந்த யங் பிளட்டில் இருக்கும்போது அது வரல அப்படின்னு நினைக்கும் போது அந்த வருத்தம். நம்மளுக்கு இந்த விஷயம் வருமே, நம்ம இவ்வளோ நல்லா பண்ணுவோமே, நம்மளுக்கு ஏன் வாய்ப்பு வரல அப்படின்னும் போது 2-3 நாளா இல்லையடா, நம்ம எனக்கு 20 வருஷமா தானடா. நான் நிறைய நாள் கண்ணாடி முன்னாடிலாம் அழுது, வீட்டில் யாருமே இல்லாதப்போ இல்ல. தனியாலாம் உட்காந்து அழுது. இது நம்மளோட இதுதான் மக்களுக்கு தெரியாது. நம்மள வேற மாதிரி தான் பார்க்குறாங்க. நான் என்ன தலகாணி கட்டி பிடிச்சிட்டு அழுவேன். எங்கள் அம்மா சாகும்போதெல்லாம் அவங்களாம் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. நான் எப்படியாவது நிலாவேவா படம் பண்ணும் போதெல்லாம் நான் நாகர்கோயிலில் இருக்கும்போது அங்கேருந்து ஃபோன் பண்ணுவேன் டெய்லி எங்கள் அம்மாவுக்கு. அப்போ மொபைல் ஃபோன்லாம் என்கிட்ட கிடையாது. கீழே போய் எஸ்டிடி பூத்லேருந்து ஃபோன் பண்ணுவேன். ஃபோன் பண்ணி நான் இன்றைக்கி இப்படி நடித்தேன், நான் அப்படி நடித்தேன், நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ நிச்சயமாக வந்துடுவ, நீ பெரிய நடிகன் ஆகிடுவடா, நான் பார்ப்பேன் அது அப்படி அப்படின்னாங்க. ஆனால் அவங்க சாகிற வரைக்கும் எல்லாம் நடக்கவே இல்லை. இப்போ போன மாதம் எங்கள் அப்பாவும் இறந்துட்டார். அவரும் நான் பெரிய ஸ்க்ரீனில், அஃப்கோர்ஸ் நான் சின்ன ஸ்க்ரீனில் ஸ்மால் ஸ்க்ரீன் டிவியில் நான் நல்லா நடித்தது, நல்ல பேர் வாங்கினது, நல்ல அவார்டு வாங்கினது, இது எல்லாமே எல்லோரும் 2 பேருமே பார்த்துட்டாங்க. பட் சின்ன வயசுலேருந்து இருந்த ஒரு ஆசை அந்த பெரிய ஸ்க்ரீனில் வரணும்னு. அவங்களுக்கும் அந்த ஆசை இருந்துச்சு. சரி வந்துட்டான், படிப்பான்னு நினச்சோம், படிக்கல, வந்துட்டான் இங்கே, சரி இதில் என்ன பண்ணுறான்னு பார்ப்போங்கிற அந்த ஒரு ட்ரீம், அந்த ஒரு ஆஸ்பிரேஷன்ஸ் அவங்களுக்குள்ளேயே இருந்துச்சு. அது எதுவுமே என்னால் ஒரு பையனாக நிறைவேற்றவே முடியல.